உயர்த்திட்ட, கட்டணத்தை உயர்த்திட்ட, விலைவாசி உயர்ந்து போச்சு. நான் கேட்கிறேன், உங்களுடைய கூலி உயர்ந்துதா? போன் பண்ணி என்ன கேட்கிறேன், எல்லாம் நலமா இருக்கிறீங்களா கேட்கிறாரு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, இந்த ஆட்சியில் எல்லா திட்டமும் வந்துருச்சா உங்களுக்கு? அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாரா? 100 ரூபாய் கொடுக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல இந்த ஸ்டாலினுக்கு. 500 ரூபாய் கொடுப்பாரா? அதேதான் இன்னைக்கு ஸ்டாலினும் 100 ரூபாய் தருவதற்கு வக்கு இல்ல, 500 ரூபாய் கேஷ் தருவன்றார். நான் தான் முதலமைச்சர், முதலமைச்சர்லே 1ஆம் நம்பர் முதலமைச்சர். எதுல நீ ஒண்ணு? கஞ்சா. இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகளை மூடிய மாநிலம் தமிழ்நாடு. 8000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. மோடி அரசுல யார் நல்லா இருக்கிறது? இந்தியாவில 2 பேர் தான் நல்லா இருக்கிறோம். ஒன்னு அம்பானி, ஒன்னு அதானி. வேற யாரும் நல்லா இல்ல. பொய் பித்தலாட்டம். வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம். வாயாலே வடை சொல்றது. அதுக்கு பேர் தான் ஸ்டாலின் வடை. உயர்நீதிமன்றத்திலே அது இரு நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம். அதை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்று சொன்னதே இந்த காங்கிரஸ் திமுக அரசு. தினந்தோறும் கைது பண்றான், படகுல அடிச்சு நொறுக்கிறான். அப்பெல்லாம் தெரியாத மோடிக்கு இப்ப தேர்தல் வரும்போது மட்டும்தான் கச்சத்தீவு தெரியுது. அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அனைத்து கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாம் உயர்த்தின, வரி உயர்த்திட்ட, கட்டணத்தை உயர்த்திட்ட, விலைவாசி உயர்ந்து போச்சு. நான் கேட்கிறேன், உங்களுடைய கூலி உயர்ந்ததா? எடப்பாடியார் ஆட்சிக்கு பிறகு விலைவாசி 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. எல்லா வரியும் ஏற்றிட்ட, மின்சார கட்டணம், வீட்டு வரியிலிருந்து எல்லாத்தையும் ஏற்றிட்ட. ஆனா உன் கூலி உயர்ந்திருக்கிறதா? எடப்பாடியார் ஆட்சியில் நீங்க வாங்கின அந்த 200 ரூபாய் கூலி அதே 200 ரூபாய் தான் இன்னைக்கு நீங்க வாங்குற. அதே மாச சம்பளம் 10,000 ரூபாய் வாங்கினா அதே மாச சம்பளம் 10,000 ரூபாய் தான் இன்னைக்கு வாங்குற. செலவு உயர்ந்திருக்கிறது, ஆனா வருமானம் இல்லை. இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். இந்த ஆட்சியில் என்ன சாதனை நடந்திருக்கிறது கேட்கிறார் முதலமைச்சர். என்ன சொல்றாரு? போன் பண்றாராம் உங்களுக்கெல்லாம். போன் பண்ணி என்ன கேட்கிறார், எல்லாம் நலமா இருக்கிறீங்களா கேட்கிறார். எல்லாம் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, இந்த ஆட்சியில் எல்லா திட்டமும் வந்துருச்சா உங்களுக்கு? அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாரா? அவர் சொன்ன மானியம் எல்லாம் வந்துருச்சா? என்ன சொன்னார் தேர்தலில்? இன்னைக்கு 500 ரூபாய் கேஸுக்கு தருவோம்னு சொல்லிருக்காரு, வாக்குறுதி கொடுத்திருக்காரு. யார் கொடுத்தது? ஸ்டாலின். 500 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 500 ரூபாய் வாக்கு கேஸ் சிலிண்டர் தருவோம். எந்த ஸ்டாலின்? 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப நான் முதலமைச்சர் ஆனால் கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம்னு சொன்னார். 100 ரூபாய் கொடுத்துட்டாரா? வந்துருச்சா? 100 ரூபாய் கொடுக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல இந்த ஸ்டாலினுக்கு. 500 ரூபாய் கொடுப்பாரா? தயவு செய்து சிந்தித்து பாருங்க, எப்படி எல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார். அவங்க அப்பா கருணாநிதி என்ன சொன்னாரு? 2 ஏக்கர் நிலம் தரும் சொல்லி உங்களை ஏமாற்றினார். அதேதான் இன்றைக்கு ஸ்டாலினும் 100 ரூபாய் தருவதற்கு வக்கில்ல, 500 ரூபாய் கேஸ் தருவன்றார். டீசலுக்கு மானியம் தருவன்றார். கொடுத்தாரா? இன்றைக்கு டீசல் 75 ரூபாய்க்கு தருவன்றார். 1 ரூபாய் தர்றதுக்கு வக்கில்ல, 75 ரூபாய்க்கு டீசல் தருவாரா? உனக்கு அதிகாரம் இருக்கிறதா? முதல்ல உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? இல்ல. இந்த அரசு என்ன சாட்சி இருக்கிறது சொல்றார். அவர் பேசலாம், தமிழகத்தில் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழகம். நான் தான் முதலமைச்சர்லே 1ஆம் நம்பர் முதலமைச்சர். எதுல நீ ஒண்ணு? கஞ்சா. தமிழ்நாட்டில் கஞ்சா 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 விற்பனை முதல் மாநிலம். இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகளை மூடிய மாநிலம் தமிழ்நாடு. 8000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அப்புறம் எப்படி நீ வேலை கொடுப்ப? இருக்கிறவனுக்கே வேலையை உறுதி செய்ய முடியல, புதுசா எங்க வேலை கொடுக்க போற? யாரு நல்லா இருக்கிறான் இந்த ஆட்சியில? மோடி அரசுல யாரு நல்லா இருக்கிறது? இந்தியாவில 2 பேர் தான் நல்லா இருக்கிறான். ஒன்னு அம்பானி, ஒன்னு அதானி. வேற யாரும் நல்லா இல்ல. தமிழ்நாட்டில் யாரு நல்லா இருக்கிறான்? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கா? அப்ப யார் நல்லா இருக்கிறான்னு கேட்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அவர் நல்லா இருக்கிறாரு, அவர் குடும்பம் நல்லா இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு, கனிமொழி நல்லா இருக்கிறாங்க, கோபாலபுரம் குடும்பம் அமோகமா சந்தோஷமா இருக்கிறாங்க. வேற யார் நல்லா இருக்கிறாங்க
சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாரா? லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா, எல்லாருக்கும் லேப்டாப். 10 ஆண்டு காலத்துல 52 லட்சம் மாணவ மாணவிகள், 1 இல்ல 2 இல்ல 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு 7500 கோடி ரூபாயில லேப்டாப் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியோட அரசு. இன்னைக்கு கொடுத்தாரா? 3 வருஷம் ஆச்சு. ஒரு லேப்டாப் கொடுக்க முடிஞ்சதா? ஏன் உங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாதா? படித்து தாசில்தாரா, கலெக்டராவோ, ஐபிஎஸ் ஆபீசர் வரக்கூடாதா? ஏன்னா என்ன இல்ல, பொய் பித்தலாட்டம். வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம், வாயாலே வடை சொல்றது. அதுக்கு பேர் தான் ஸ்டாலின் வடை, வேற எதுவும் கிடையாது. ஆகவே நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் இன்னைக்கு புதுசா ஒண்ணு சொல்றாங்க. திமுகவும் மோடியும் 2 பேரும் பேசி வச்சு நாடகம் நினைக்கிறாங்க. நீ கச்சத்தீயை விட்டு கொடுத்துட்ட, நீ எதுவும் செய்யல. கச்சத்தீயை பத்தி பேசுவதற்கு இந்த மோடிக்கும் தகுதி இல்லை, இந்த திமுக அதை பேசுறதுக்கு அருகதையும் இல்லை. கச்சத்தீயை விட்டு கொடுத்த போது அன்றைக்கு முதலமைச்சர் கருணாநிதி சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு அதை கண்டன கூட தெரிவிக்காத முதலமைச்சர் கருணாநிதி, அதை பற்றி சிந்தனையே இல்லை. ஆனால் 2008 அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்த போது உச்ச நீதிமன்றத்தில் கச்சத்தீவை, அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், கச்சத்தீவு இந்தியாவுடைய ஒரு பகுதி என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஆண்மையில் ஒரு தலைவர், புரட்சி தலைவர் அம்மா. அன்னைக்கு அந்த வழக்கு போடும்போது முதலமைச்சர் யாரு? கருணாநிதி. மத்தியில் யார் அரசு? கருணாநிதி கூட்டணி அரசு, மன்மோகன் சிங் அரசு. நீ என்ன பதில் போட்ட தெரியுமா? உயர்நீதிமன்றத்தில் அது இரு நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம், அதை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்று சொன்னதே இந்த காங்கிரஸ் திமுக அரசு. ரைட்டு, அவன் துரோகம் பண்ணான். இன்னைக்கு மோடி புதுசா பேசுறார் கச்சத்தீவு பத்தி. 2014 இருந்து 10 ஆண்டு காலம் தமிழ்நாடு இந்தியாவுடைய பிரதம மந்திரி மோடி. இப்பதான் ஒரு கச்சத்தீவு உலக நாடுகள்லாம் போறாரு, சுத்துறாரு. இங்க இருக்கிற மீனவர்களை அடிச்சு கொள்றான், சாவடிக்கிறான், தினந்தோறும் கைது பண்றான், படகுல அடிச்சு நொறுக்கிறான். அப்பெல்லாம் தெரியாத மோடிக்கு இப்ப தேர்தல் வரும்போது மட்டும்தான் கச்சத்தீவு தெரியுது. என்ன நடவடிக்கை இந்த 10 ஆண்டு காலத்துல மோடி இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? என்ன பேசுவதற்கு இந்த பாரதிய ஜனதாவிற்கும் என்ன தகுதி இருக்கிறது, அருகதை இருக்கிறது? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.